ஹாய் காய்ஸ், நம்ம இன்னைக்கு பப்பாளி இலையோட இதை பற்றி பார்க்க போகிறோம். அதோட தன்மையை காலையிலேயே இன்றைக்கி நம்ம பப்பாளி இலை பறிச்சுட்டு வந்தாச்சு. அதை லேயராக பிரித்தாச்சு. இப்போது அதை கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் எடுத்து தண்டை விட்டுட்டு இலையை மட்டும் போடுறோம். அது கூட கொஞ்சம் இஞ்சி பொடிசை நறுக்கி போடுறோம். கொஞ்சம் ஜீரகமாக எடுத்துக்கிறோம். ஜீரகமாக அதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ அதுக்கு ஒரு செம்பில் தேவையான தண்ணி அதை மட்டும் எடுத்துக்கிறோம். அதுக்கு தேவையான தண்ணியை மட்டும் ஆட் பண்ணால் போதும். ரொம்ப ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதை அரைச்சி மிக்சியில் அரைச்சி கொண்டு வந்தாச்சு. இப்போ இந்த மிக்சியில் இருந்து நம்ம ஒரு அரிப்பு எடுத்து நம்ம இருக்கும்போது கையை யூஸ் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் ஸ்டெரைலாக இருக்கணுங்க. ஸ்பூன் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். அது எல்லாத்துக்கும் நல்லது. இந்த இருத்து போட்டோன்னே அந்த இருத்தது போக மீதி மேலே இருக்கிற சக்கையை அதை தனியாக எடுத்து வேஸ்ட்டில் போட்டுருங்க. திருப்பி போட்டு அரைச்சி யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? அப்படி யூஸ் பண்ணுங்கள். அந்த சாறு உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்து அது போக மீதி அதை வேஸ்ட்டில் எடுத்து போட்டுடலாம். ஓகேவா? ஓகே. இப்போ நீங்கள் இந்த பப்பாளி இலையோட இதை என்ன பண்ணி நம்ம பண்ணுறோங்கிறத நீங்கள் பார்த்தீங்க. ஆனால் இதோட பயன்கள் என்னென்னா, நீங்கள் பப்பாளி இலை சாறு நீங்கள் குடிக்கிறதுனால உங்களுக்கு ஒயிட் பிளட் செல், ரெட் பிளட் செல்லோட இது அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியோட தன்மைகள் கூடும். சரும நிறங்கள் புற்றுநோயிலேருந்து காப்பாற்றும். சரும நிறங்களோ இந்த பருக்கள் இதெல்லாம் போகும். இன்னைக்குள்ள வீடியோவில் இதை பார்த்தீங்க. இதோட லைக் கமெண்ட்ஸ் எல்லாமே எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.